சிறப்புமிக்க இந்த சிவகிரி ஆசிரமத்தின் 93வது ஆன்மீக பயண இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள், அதுகொண்டு எல்லோரையும் வரவேற்று வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி வழக்கறிஞர்கள் என்பவர்களே, இங்கு ஆசிரியரை வழங்க வர இருந்திருக்கும் ஸ்ரீமத் சுவாமி விக்யானந்தா அவர்களே, ஸ்ரீமத் சுவாமி வீரேஸ்வரன் அவர்களே, இங்கு உரையாற்ற வந்திருக்கும் அன்புக்குரிய கோட்டா ஸ்ரீனிவாசன் பூஜாரி எம்பி அவர்களே, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய தம்பி கோகுலம் மேனேஜிங் டைரக்டர் பைஜு அவர்களே, டாக்டர் தமிழ்மணி அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் செந்தாமரை தமிழ்நாடு ஸ்ரீநாராயண பேரமைப்பினுடைய தலைவர்களே, அன்புக்குரிய டாக்டர் ரவீந்திரன் அவர்களே, நன்றியுரையாற்றியிருக்கின்ற ஸ்ரீமத் சுவாமி விஸ்வானந்தா அவர்களே, இன்னும் இங்கு வருகின்றக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் திலீப்குமார் நடந்தவர்கள், இன்னும் அவரோடு வருகின்றக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் கடந்த மாதம் 14ஆம் தேதி இந்த பயணம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லையும் கேரள மாநிலத்தின் எல்லையுமான சூழல் பகுதியிலே துவக்க விழா நடக்கும்போது நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். மட்டற்ற மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நெடிய நாட்களாக இந்த பகுதிக்கு வந்து சிவகிரி ஆசிரமத்தை நான் பார்க்க வேண்டும் என்று எண்ணிய என்னுடைய விருப்பம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. நான் உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிறப்பான விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே வருகை புரிந்தபோது இவ்வளவு பறந்துபட்ட ஒரு இடத்தில் மிக அற்புதமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்தையும் இங்கு நம்முடைய போற்றுதலுக்குரிய ஸ்ரீநாராயணகுருவுடைய போதனைகள், அதைத் தொடர்ந்து அதை தன்னுடைய வாழ்வியலாக மாற்றியிருக்கக்கூடிய பல சுவாமிகள் அவர்களை பார்த்து தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வருகின்ற லட்சம் மக்கள் என்று அனைத்தையும் பார்க்கிற நேரத்தில் நான் உள்ளபடியே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் வாழ்ந்த இடம், அவர் அமரத்துவம் அடைந்திருக்கக்கூடிய இடம், அவர் உலகம் பற்றுகின்ற தலைவர்களோடு அமர்ந்து பேசிய இடம் என்று அனைத்தையும் பார்க்கிற நேரத்தில் உள்ளபடியே ஒரு நீண்ட நாள் கனவு நிறைவேறியிருக்கிறது என்னால் பார்க்க முடிகிறது. அங்கு ரவீந்திரநாத் தாகூர் கூறியிருக்கின்றார், நான் உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்து பல ஆன்மீக அறிஞர்களை, சமூக சீர்திருத்தவாதிகளை சந்தித்திருக்கின்றேன். ஆனால் அவற்றிலெல்லாம் ஆகச் சிறந்தவர் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் என்று அவர் சொல்லியிருப்பது அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. இந்த தென்திரு நாட்டில் கேரளாவினுடைய ஒரு சாதாரண கிராமத்தில் அவர் பிறந்து அன்னைக்கு இருந்த சூழலில் குலக்கல்வி திட்டம், தன்னுடைய தந்தை என்ன வேலை செய்கிறாரோ அதைத்தான் தொடர முடியும் என்ற நிலை இருந்த காலத்தில் அதை உடைத்து
அவர் கற்று அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருத்துவ விலைக்கு வைத்து 5 ஆண்டு காலம் அங்கிருந்த உயரமான மலையில் குகையிலே இருந்து தவம் செய்து ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு பெற்று அவர் தன்னுடைய ஆன்மீக பணியை ஆரம்பிக்கின்றார். அன்றைக்கு திருவாங்கூர் சமஸ்தானம் முழுவதும் இருந்த அந்த ஒரு சமத்துவமற்ற போக்கு, அந்த ஜாதி ரீதியாக மக்கள் பிரித்து பார்க்கப்பட்ட, கொடுமைப்படுத்தப்பட்ட, அநீதி இழைக்கப்பட்ட சூழலை பார்த்து அவர் மகிழ்ந்து எழுந்து ஒரு சமூக விடுதலைக்காக, ஒரு கலாச்சார விடுதலைக்காக, ஒரு அரசியல் விடுதலைக்காக, அதுபோன்று ஒரு ஆன்மீக விடுதலைக்காக அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்த ஒரு அற்புதமான பணியை அவர் செய்திருக்கின்றார். நான் காலையில் பேசிக்கொண்டிருப்பது நண்பர்களிடத்தில் கூறினேன், இன்றைக்கே இருக்கக்கூடிய உலகில் அல்லது இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதை எப்படி உருவாக்க முடியும் என்பதை ஸ்ரீநாராயணகுரு அவர்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அற்புதமாக படித்து தந்திருக்கின்றார். அற்புதமாக படித்திருக்கிறார். அவர் முதலாக அவரை வேதனைப்படுத்திய, காயப்படுத்திய காரியம் சமூக அந்தஸ்து. மக்கள் சமத்துவமாக வாழுகின்ற நிலை இல்லாமல் இருந்தது. மக்களுக்கு சம உரிமை இல்லாமல் இருந்தது. மக்களுக்கு சம நீதி கிடைக்காமல் இருந்தது. எனவே அவற்றையெல்லாம் எதிர்த்து அவருடைய அத்வைத கருத்து, மதங்களை கடந்த மனிதநேயம் என்கின்ற அற்புதமான கருத்தை அவர் உலகுக்கு தூக்கி பிடித்து காட்டினார். மதங்கள் அல்ல முக்கியம், மனிதநேயம் தான் முக்கியம் என்கின்ற மிக ஆழமான கருத்தை முன்வைத்தவர் ஸ்ரீநாராயணகுரு அவர்கள். அது எந்த காலகட்டத்தில் வைத்தார்? சமத்துவம் இல்லாமல், சமூக நீதி இல்லாமல், சம உரிமைகள் இல்லாமல், ஒருவன் பிறக்கின்ற நேரத்தில் அவன் பிறப்பின் அடிப்படையில் அவன் எந்த சாதியை சார்ந்தவன் என்று முத்திரை குத்தப்பட்டு அதன் மூலமாக உரிமைகள் மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் அவர் இவற்றை எண்ணியிருக்கிறார். கல்வி முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில், பொது பள்ளிகள் இல்லாத காலகட்டத்தில், பொதுவாக கல்வியை கற்றுத் தருகின்ற ஆசிரியர்கள் இல்லாத காலகட்டத்தில், கல்வி ஒன்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதை அவர் அன்றைக்கு தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறார். அவர் சாதாரண ஒரு குருவாக மட்டும் அவர் இருந்து விடவில்லை. அண்ணல் காந்தியடிகள் கூறியவரோடு சாதி குறித்து, அந்த ஏற்றத்தாழ்வு குறித்து, அதில் இருக்கக்கூடிய நெருடல்கள் குறித்து மிக அற்புதமாக ஒரு வாதிட்டு அவர்களை புரிய வைத்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு காந்தியை வந்திருக்கிறார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, அவரை பற்றி படிக்கின்ற போது அவ்வளவு காரியங்களை தெரிந்து கொள்ளப்படும். அன்றைய காலகட்டத்தில் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது, கோயிலை கட்ட முடியாது. அவர் அன்றைக்கு துணிச்சலாக கோவிலை கட்டுகிறார். கோவிலை கட்டுகிற சிவன் கோயில் கட்டுகிறார். எதிர்ப்பு வருகிறார். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், கோயிலை கட்டக்கூடாது, நீங்கள் கோவிலை கட்டி அதை பிரதிஷ்டையும் செய்கிறீர்களே, நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், எப்படி செய்ய முடியும் என்று கேட்கிறார். அவர் அந்த நேரத்தில் சொன்னதை நான் அது சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் சொன்னார், நான் பிராமண சிவனை பிரதிஷ்டிக்கவில்லை, நான் ஈழவ சிவனை பிரதிஷ்டை செய்தேன் என்று சொல்லுகின்ற தைரியம் இப்படிப்பட்ட தைரியம் சாதாரண. எனவே யாரும் நாம்
இதை பிரதிஷ்டிக்கின்ற உரிமை எனக்கு இருக்கிறது என்பதை எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார். இன்னொரு நான் பார்த்தேன், அவர் ஒரு கண்ணாடி வச்சிருந்தார். அதான் செல்ஃப் ரியலைசேஷன். மற்றவர்கள் கேள்வி கேட்கவில்லை, உன்னே கேள்வி கேட்டு எப்படிப்பட்ட அற்புதமான தத்துவத்தை பேசியிருக்கிறார். ஆன்மீகம் என்றாலே அது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இறைவனை காண முடியும் என்ற அற்புதமான இந்த வேதாந்த கருத்தை அவர் எளிய முறையில் மக்களுக்கு சொன்னவர். நான் நடந்து வருகின்ற நேரத்தில் அங்கிருந்த மாமரத்தை காட்டி ஒரு சுவாமிகள் விளக்கி சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. காந்தி அவர்களும் நம்முடைய குருஜி அவர்களும் இருந்து விவாதித்துக் கொண்டிருந்தபோது சாதி பற்றி பேசுகிற நேரத்தில் காந்தி இந்த இலைகளை எடுத்து வைத்து ஒவ்வொரு இலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை பாருங்கள், எனவே இந்த வேறுபாடுகள் தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னார். அவர் அந்த இலையை கசக்கி குடித்து அதற்கு சாறு எடுத்து சொன்னாரா, இலை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த சாறு இருக்கக்கூடிய மனமும் குணமும் ஒன்றுதான் சொன்னார். எப்படிப்பட்ட இதுதான் நம்மளுடைய அந்த உள்ளக்கிடப்பு. இது சமூகத்தை பிரிக்க கூடாது சொன்னார். அவர் தான் சொன்ன ஆங்கிலம் சொல்லுகிறார், religion should be led by compassion. மதம் என்பது அந்த மனிதநேயத்தை இரக்கத்தால் கட்டமைக்கப்பட வேண்டும். அது எந்த சூழ்நிலையில் பிரிவாலோ வெறுப்பாலோ கட்டமைக்க முடியாது. அப்படி ஒரு மத தத்துவமே இல்லை என்று சொல்லுவார். இவர் ஒருவர் பிரிவினை, ஏற்றத்தாழ்வு, உயர்ந்தவர் தாழ்ந்த கோட்பாட்டை சொல்லுகிறார்கள். எவன் ஒருவர் வெறுப்பை விதைக்கிறானோ அவன் நம்முடைய ஸ்ரீநாராயணனுடைய பார்வையில் அவன் ஒரு ஆன்மீகவாதி அல்ல. அந்த தெளிவை நாம் பெற வேண்டும். நான் அவர்களோடு பேசுகிற நேரத்தில் சொல்லுவேன், அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை மாற்றுவதற்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் எடுத்து சொல்ல முடியும். அந்த உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதநேயத்தை உலகம் முழுவதும் சொல்வதற்காகத்தான் அவர் அத்வைத ஆசிரமத்தை தொடங்கி இருக்கிறார். அது மதங்களுக்கு அப்பாற்பட்ட மனிதாபிமானம். மதம் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டிய மனிதாபிமானம் எவ்வளவு அற்புதமாக இருப்பார்கள். மதம் அல்ல விஷயம், மனிதாபிமானம் தான் விஷயம். அதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அந்த கோயிலுடைய முகப்பில் வாதிடமும் வெல்லவும் அல்ல, நான் சண்டை போட்டதும் வெற்றி பெறுவதும் இல்லை, அறியவும் அறிவிக்கவும். முதல் நம்ம அறியணும், அடுத்த நம்ம அறிவிக்கணும். இவ்வளவு அற்புதமான தத்துவம். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? நாம் யார்? நாம் எதை பேசுகின்றோம்? எதை செய்கின்றோம்? நாம் எதை பேச வேண்டும்? எதை செய்ய வேண்டும்? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் குரு நமக்கு வழிகாட்டுகிறார். ஒன்றை பற்றி பேசுகிறார். சமூகம் எப்படி இருக்க வேண்டும் தெளிவாக சொல்லுகிறார். சமூகம் ஏற்றத்தாழ்வு உள்ளதாக இருக்க முடியாது. ஆண் பெண் என்ற வேறுபாட்டோடு இருக்க முடியாது. சமூகம் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகிறார். அரசியல் எப்படி இருக்க வேண்டும்? அதிகாரிகள் எல்லோருடைய கையிலும் இருக்கக்கூடாது. யாரோ ஒரு சில கையில் இருக்கக்கூடாது. அது எல்லோருக்கும் மனதாக இருக்க வேண்டும் என்று 18ஆம் நூற்றாண்டு சொன்னார். ஆனால் 1947 நம்ம சாத்தியம். நம்ம அதை இன்னைக்கு பாதுகாக்கணும். இன்னைக்கு அதிகாரம் கிடைக்கணும்னா அன்றைக்கு அவங்க கனவு கட்டுறாங்க. எனவே
அதை பற்றி பேசுகிறேன். கலாச்சாரம், பல்வேறு கலாச்சாரங்கள் பேர்ல நம்ம ஆண்டு அதை விடுவித்து நமக்கு தெளிவை தந்து இன்றைக்கு நாமெல்லாம் எல்லோருக்கும் நிகராக உலக சமூகத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலை அடைந்திருக்கின்றோம். பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அதுதான் அவர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். தொழில் கல்வி, கல்வியும் தொழில் கல்வியும் முக்கியம் சொன்னார். அதை பாருங்க, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் தொழில் கல்வி எவ்வளவு உயர்ந்து வந்திருக்கிறது. அதை அவர் அன்றைக்கு கண்டிப்பாக பேசுகிறார். பொருளாதார ஏற்றத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா மக்களும் அவர் வசதியோடு வாய்ப்பு வாழ வேண்டும் என்று கண்டிருக்கிறார். அதற்காக பேசியிருக்கிறார். அதற்கான தொலைநோக்கு பார்வை திட்டத்தை கூறியிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட அற்புதமான தத்துவங்களை அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். எனவேதான் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் இணைந்து இந்த மனித சமூகம் பிறவேறினோடு இயற்கையோடு இசைந்து ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அது இன்றைய காலகட்டத்தின் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர்கள் இயற்கையை பற்றி நிறைய பேசுகிறார். எங்கே சென்றாலும் மரம் நட்டுகிறார். மரம் நட சொல்லியிருக்கிறார். காற்றோட்டமாக வாழ வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கின்றார். அப்ப எல்லாவற்றையும் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் வாழுகின்ற சமூகம் பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் தீர்வாக ஸ்ரீநாராயணனுடைய போதனைகள் இருக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறுகின்றேன். அந்த போதனைகளை எடுத்து செல்கின்ற பணியை மனிதநேயத்தை விரும்புகிறவர்கள், மனிதாபிமானத்தை விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும்.